வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது எம்சிஏ காலேஜ் சென்னை ஜோன்ல இருக்கக்கூடிய எம்சிஏ காலேஜஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு தான் வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றத வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி டாப் காலேஜஸ் இப்போ டாப் 10 to 15 காலேஜஸ் லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நல்ல காலேஜஸ் இருக்கும். அதுக்கு கீழே சில காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த காலேஜை பத்தி தெரியாதனால கூட நிறைய பேர் எடுக்காம வந்திருப்பாங்க. அதனால கூட அந்த ரேட்டிங் கீழே இருக்கும், அதாவது கடைசியா கூட கொடுத்து வந்துருக்கலாம். ஸோ முடிந்த வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டாப் காலேஜஸ் லிஸ்ட் வந்து ஓகேவா இருக்கும். அடுத்து கீழே இருக்கிற காலேஜஸ் வந்து மோசமான காலேஜஸ்னு வந்து எதையும் வந்து புறக்கணிச்சிடாதீங்க. அந்த காலேஜஸ் பத்தி வெப்சைட்ல வந்து போய் பாருங்க. அதே மாதிரி வந்து வாய்ப்பு இருந்தா அந்த காலேஜஸ்க்கு நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து அந்த காலேஜ் நல்ல காலேஜா இருக்கு அப்படின்னா வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து மேலே கொடுத்துக்குங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஏன் இது சொல்றேன் அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம ஃபெமிலியரான காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுக்கிறதுனால ரேட்டிங்ல வந்து மேலே வந்துடும். சில காலேஜஸ் வந்து நல்ல காலேஜா இருக்கும், பட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரியாதனால வந்து சில காலேஜஸோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்காம விட்டதுனால, அல்லது வந்து மேனேஜ்மெண்ட்ல ஃபில் பண்ணி இருந்திருப்பாங்க, கவுன்சிலிங்ல அது அதிகமா ஃபில் ஆகாததுனால அந்த ஃபோக்கஸ் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதனால கூட கீழே இருக்கும். ஸோ காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முடிந்த வரை வந்து விசிட் பண்ணி பார்த்தது அல்லது வந்து டாப் ரேட்டட் காலேஜஸ் ரெண்டுமே வந்து நீங்க ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் இப்போ ஒரு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிரசிடென்சியோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அல்லது வந்து டிடி கோவர்தனதாஸ், இது எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இது நம்ம நல்ல காலேஜ் அப்படின்ட்டு. அதே சமயம் உங்களோட ரேங்க் வந்து கம்மியா இருக்கு, ஒரு 1000 1200 ரேங்க் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற காலேஜஸ் ஒரு 4-5 காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜஸை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அதுல வந்து எது பெஸ்டா இருக்குதுங்கிறத சாய்ஸ் லிஸ்ட்ல கொடுக்கலாம், இல்ல வேணாம்னு நினைக்கிறத வந்து விட்டுறலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதா நினைச்சிட்டு வந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம போடுவோம் வர்றது வரட்டும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வந்து நல்ல காலேஜஸே வந்து செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் பர் லிஸ்ட் படி என்னவா இருக்கு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் அது சொல்லும். ஏன்னா தமிழ்நாடு லெவல்லேயே வந்து நம்பர் ஒன்னா இருக்கிறது. ஸோ சென்னை ஜோன்லேயும் அதான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் காலேஜ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஈவினிங் காலேஜ் இது பார்த்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு ஈவினிங் காலேஜ் வேண்டாம்னு நினைப்பீங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாற்ற முடியாது. ஸோ சாய்ஸ் வைக்கும் போதே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இதுவும் ஒரு நல்ல காலேஜ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காதவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுக்கலாம், கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இதை பத்தி நான் சொல்லணுன்றதுல நம்ம அற்புதமான காலேஜ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடி கோவர்தனதாஸ், இந்த காலேஜும் வந்து நம்ம நல்லா இருக்கும். அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காட்டாங்குளத்தூர், அடுத்து பிரசிடென்சி காலேஜ், இத்திராஜ் காலேஜ், குருநானக் காலேஜ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸலண்டான காலேஜஸ். உங்களோட கேரியரை பில்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான காலேஜஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜபாஸ் காலேஜ் ஃபார் உமன், மீனாட்சி காலேஜ் ஃபார் உமன், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், இதுவும் ஒரு நல்ல காலேஜ். மெஷி இன்ஸ்டியூட் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம நல்ல காலேஜ் மெஷி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் ஒரு நல்ல காலேஜ். அடுத்து மீனாட்சி காலேஜ் ஆஃப் ஃபார் இன்ஜினியரிங், இதுவும் அதே மாதிரி குயின் மேரிஸ் காலேஜ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி காலேஜ் ஃபார் உமன், இந்த காலேஜும் வந்து நல்ல காலேஜ் தான். அடுத்து சேக்ரட் ஹார்ட் காலேஜ், இது ஒரு நல்ல காலேஜ். ஏன்னா இது ரொம்ப பழைய காலேஜ்னு நினைக்கிறேன், பட் வந்து நம்ம பேர் போன காலேஜ். ஸோ இதுக்கும் நல்ல காலேஜாக இருக்கிறது. அடுத்தது முகமது சத்தக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், வள்ளியம்மாள் காலேஜ் ஃபார் உமன், குத் இ மிலாத் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன், சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், கற்பக விநாயகர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் திருமகள் மில்ஸ் காலேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, ஏஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருப்பத்தூர், ஸ்ரீ பாலாஜி சொக்கலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரணி திருவண்ணாமலை, திருவள்ளுவர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்தவாசி, காந்திபதி துளசி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, ஜெயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிரியதர்ஷினி இன்ஜினியரிங் காலேஜ், டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 42 காலேஜ் இருக்குது. ஸோ உங்களோட மார்க் எல்லாத்துக்குமே, ஏன்னா வந்து இந்த வருஷம் காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜாகவே வந்து கிடைக்கும். ஸோ இந்த காலேஜஸ் பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதே மாதிரி நேக் அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்கள், என்பிஏ இருக்கான்னு பாருங்கள், அட்டானமஸான்னு பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாருங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த காலேஜோட வெப்சைட்ல எப்படி இருக்கு, ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கன்சால்டேட் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு அது எந்த காலேஜா இருந்தாலும் அந்த காலேஜஸ் பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடலாம். ஏன்னா வந்து சில காலேஜஸ் வந்து டம்மியா கூட வந்து நல்லா இருக்கிற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. பட் நீங்க எல்லா சோர்ஸ்ல இருந்தும் வந்து நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா
ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எது சரியான காலேஜ், எது வந்து சரியில்லாத காலேஜ் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கவுன்சிலிங்ல, சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட நம்பரான 6374749314 வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், அதே மாதிரி இன்னும் திருச்சி ஜோன், அதே மாதிரி வந்து மதுரை ஜோனுக்கான காலேஜஸ் லிஸ்டோட வந்து நான் வந்து பேசுறேன். நன்றி.